டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல மை கிரேசி லீடர் சீரிஸ் எபிசோட் 5 and 6 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல யுன் ஹின் கிட்ட நான் உன்ன மாதிரி இல்ல, எனக்கு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பிடிக்காது, அதனால நீ வேற ஒருத்தனை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை கேட்ட ஹின் எதுக்காக யுன் திடீர்னு இந்த மாதிரி பேசிட்டு போறான்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க. அடுத்த நாள் எல்லாரும் ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சு ட்ரிப்புக்கு கிளம்ப ஹின் மட்டும் காரை ஸ்டார்ட் பண்ணாம சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. அதை பார்த்த யுன் என்னாச்சு, நீங்க ஏன் இன்னும் கிளம்பாம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, என்ன போறதுக்கு முன்னாடி நீ நேத்து எதுக்காக என்கிட்ட வேற ஒருத்தனை பாத்துக்கோன்னு சொன்ன, நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள இருக்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட யுன் எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. அதை பார்த்த ஹின், ஏண்டா நீ இப்படி எதுவும் பேசாம சைலண்டா இருந்தேன்னா உன் மனசுக்குள்ள இருக்க விஷயம் எனக்கு எப்படி தெரியும், அது மட்டும் இல்லாம நீ இப்படி என்கிட்ட பேசாம முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் என்னென்னமோ நினைச்சிருந்தேன், எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, நீயும் என்ன ஏமாத்திட்டலன்னு சொல்ல, அதை கேட்டு டென்ஷனான யுன், நான் எப்ப உங்களை ஏமாத்தினேன், எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு கத்த, நீ என்ன ஏமாத்தலன்னா அப்புறம் எதுக்காக நேத்து நீ அந்த மாதிரி சொல்லிட்டு போனா, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்க, யுன் நேத்து நீங்க ஸ்மோக்கிங் ஏரியால நின்னு போன் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இங்க பாருங்க நீங்க பேசுறத நான் ஒன்னும் ஒட்டு கேட்கணும்னு நினைக்கல, ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன், அப்பதான் நீங்க சத்தமா பேசிட்டு இருந்தீங்க, அதைத்தான் நான் கேட்டேன்னு சொல்ல, ஹின் என்னது நான் போன் பேசிட்டு இருந்தேனா, அப்படி நீ கோபப்படுற அளவுக்கு போன்ல என்ன பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்க, நீங்க போன்ல சின்ன பையனை எப்படி டேட்டிங் பண்ண முடியும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதை கேட்ட ஹின் சிரிச்சுட்டு, அடடா நீ அதை கேட்டுதான் இது முகத்தை தூக்கி வச்சிட்டு இருந்தியா, இங்க பாரு யுன், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் மோனா ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான், அவன் கடையில பார்ட் டைமா ஒரு சின்ன பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த பையன் என் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண, அதை என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்லி, இப்ப நான் என்ன பண்றதுடா, அந்த பையனுக்கு ஓகே சொல்லி எங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணவான்னு சொல்லி கேட்டா, அதுக்கு தான் நான் அவன்கிட்ட சீரியஸ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் செட் ஆகாது, ஏன்னா அந்த பையனுக்கு உனக்கு 10 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, அதனால நீ அவன் கூட கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பா கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியேன்னு சொல்ல, அதை கேட்ட யுன், அடடா நாம தான் ஹின்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்ச யுன் ஹின் கிட்ட, அப்படி பார்த்தா அந்த அட்வைஸ் உங்களுக்கும் தான் பொருந்தும், ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கூட ஏஜ் டிஃபரெண்ட் இருக்குல்லன்னு சொல்ல, அதை கேட்ட ஹின், என்னடா பேசுற, என்னை பார்த்தா வயசானவ மாதிரியா தெரியுது, நல்லா ஹேண்ட்ஸமான பையன் மாதிரி தானே இருக்கேன், அது மட்டும் இல்லாம உனக்கு எனக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகம் கிடையாது, அதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராப்ளமும் வராது, இப்ப சொல்லு உன் லவர் ஹேண்ட்ஸமா இருக்கானான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட யுன் மனசாட்சியே இல்லாம கேட்கிறாரே, இவருக்கு நான் என்ன பதில சொல்றதுன்னு முகத்தை திருப்பி உட்காந்துக்க. அதை பார்த்த ஹின், நீ இப்படி எதுவும் பேசாம சைலண்டா இருக்கன்னா அதுக்கு அர்த்தம் நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு தானே, அதனால தானே என்னை பார்க்க முடியாம வெக்கப்பட்டு திரும்பி உட்காந்துருக்க, எனக்கு புரியுதுன்னு சொல்லி அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. என்ன அது இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களை ஏமாத்திட்டதா ஏதோ சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்க, நீ பேசுறது நியாயமே இல்லடா, நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற, ஆனா நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிற, சரி நான் சொல்றேன், நான் உன்கிட்ட இந்த வீக்கெண்ட் எனக்கு மேரத்தான் இருக்கு, மேரத்தான்ல ஓடும்போது கேஷுவல் ட்ரெஸ் போட்டா வெயிட்டாவும் சூடாவும் இருக்கும், அதனால லைட் வெயிட் இருக்க மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம், நீ என் கூட வரையான்னு சொல்லி கூப்பிட்டனே மறந்துட்டியான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம யுன்னுக்கு அன்னைக்கு போன்ல ஹின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த வீக்கெண்ட் நான் உன்னை வந்து மீட் பண்றேன்னு சொன்னது ஞாபகம் வர, அதை நினைச்சு பார்த்து யுன் யோசிச்சுட்டு இருக்க. இங்க ஹின் அவன் மொபைல்ல போன வருஷம் மேரத்தான்ல எடுத்த பிக்க யுன் கிட்ட காட்டி, இந்த பிக்ல நான் எவ்வளவு கியூட்டா இருக்கேன் பாத்தியா, என்ன பார்த்தா வயசானவன் யாராவது சொல்லிட முடியுமான்னு சொல்லி ஹின் அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அக்க பார்த்த யுன், ஆனா எனக்கு என்னமோ இந்த பிக்ல நீங்க ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி யுன் சைடா சிரிக்க, யுன் சொன்னதை கேட்டு நம்ம ஹின் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன பார்த்தா வயசானவ மாதிரியா இருக்கு, நீ சொன்னதை கேட்டு என் மனசு சுக்கு நூறா உடஞ்சிருச்சு தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. யுன், நீங்க இப்படி கிளம்பாம இங்கே இருந்தீங்கன்னா நம்ம ட்ரிப்புக்கு போக முடியாது, சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொல்ல, அதை கேட்ட யுன் சரி போலான்னு சொல்லி சோகமா பாட்டு பாடிக்கிட்டே காரை டிரைவ் பண்ணிட்டு போக, இப்போ ஒரு வழியா ஹின்னும் யுன்னும் ட்ரிப்புக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டியை முடிச்சு அவங்களுக்கு கொடுத்த ரூமுக்கு வர, ஹின் யுன் கிட்ட, இன்னைக்கு பார்ட்டியில சேர்மேன் ஓவரா முக்க போட்டு என்ன கொன்னுட்டாரு, பார்ட்டியில எவனாவது ப்ராஜெக்ட பத்தி பேசுவானா, அவர் என்கிட்ட இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசினதுக்கு பதிலா எனக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தாருன்னா நான் அந்த மெயில பார்த்து ப்ராஜெக்ட எப்படி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருப்பேன், விட்டுட்டு என்ஜாய் பண்ண ட்ரிப்புக்கு வந்த இடத்துல வச்சு வெடிக்கிறாரு, முடியலடா சாமின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பெட்ல உட்கார, ஹின் பேசினதையெல்லாம் கேட்ட நம்ம யுன் எதுவும் பேசாம சைலண்டா ஹின்ன கிராஸ் பண்ணி போக, அதை பார்த்த ஹின், இந்த யுன்னுக்கு திடீர்னு என்னாச்சு, எதுக்காக இவன் முகத்தை இப்படி வச்சிருக்கான்னு சொல்லி ஹின் நம்ம யுன்னோட பின்னாடி அடிச்சு வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்ல, நான் பொதுவா குளிக்காம பெட்ல உட்கார மாட்டேன், எனக்கு அது சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹின், அப்படியா, அப்ப நீ முதல்ல போய் குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் குளிச்சுக்கிறேன்னு சொல்லி பெட்ல படுத்துட்டு நம்ம யுன்ன வச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்த யுன் பயங்கரமா நர்வஸ் ஆகி ஹின்ன பார்த்துக்கிட்டே சூட்கேஸை ஓபன் பண்ணிட்டு இருக்க. யுன் நர்வஸா இருக்காங்கிறத ஹின் புரிஞ்சுக்கிட்டு, என்னடா நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்லி கேட்க, யுன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி வேகமா பாத்ரூம்க்கு வந்து கண்ணாடியில் அவனை பார்த்து, பயப்படாத யுன், ஒரே ரூம்ல இருந்தாலும் தனித்தனி பெட்ல தான் படுத்து தூங்க போறோம், அதனால நீ ஓவரா திங்க் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி அவனை அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு
யுன் குளிச்சு முடிச்சு வெளியே வர அங்க பார்த்தா ஹின் பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான். அதை பார்த்த யுன் என்ன இவரு குளிக்காம தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி யுன் ஹின்னோட பக்கத்துல போய் எழுப்ப வேகமா யுன்னோட கையை பிடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லு, என்ன பார்க்க வயசானவ மாதிரியா இருக்கு, என்ன பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு யுன்னோட கையை எடுத்து ஹின்னோட நெஞ்சு மேல வைக்க அதை பார்த்த யுன் வேகமா ஹின்ன தள்ளி விட்டு எழுந்து உட்காந்து உங்க மேல வேர்வனா தடிக்குது, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹின் அதான பார்த்தேன், நான் கேட்ட கேள்விக்கு என்னைக்கு நீ சரியான பதில சொல்லிருக்கன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே குளிக்கிறதுக்கு போக இங்க நம்ம யுன் என்னடானா ஹின் அவனை இழுத்து கட்டி பிடிச்சு பக்கத்துல படுக்க வச்சதை எல்லாம் நினைச்சு பையன் மூடாக இங்க பாத்ரூம்குள்ள இருந்து ஹின் வேகமா வெளியே வந்து ஏண்டா உன்கிட்ட ஏதாவது சோப் இருந்தா கூட நான் குளிச்சுட்டு தரேன்னு சொல்லி கேட்க யுன் இருக்குன்னு சொல்லி எழுந்திருக்க போக அப்பதான் அவன் ஹைல இருக்காங்கிறது யுனுக்கு தெரிய வருது. யுன் திரும்பவும் பெட்ல வந்து உக்காந்துட்டு என்கிட்ட சோப் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட ஹின் இவனுக்கு திடீர்னு என்னாச்சு, ஏன் வினோதமா நடத்துக்கிறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பாத்ரூம்குள்ள குளிக்க போக இங்க யுன் என்னடா இப்படி அசிங்கமா போச்சேன்னு சொல்லி பெட்ஷீட் எடுத்து அவனை கவர் பண்ணி உக்காந்துட்டு இருக்க ஒரு வழியா ஹின் நல்லா குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வர அங்க பார்த்தா யுன் ஹின்காக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் 2 பேரும் குடிக்கிறதுக்காக பீரும் ஸ்நாக்ஸும் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்க அதை பார்த்த ஹின் ஏண்டா யுன் நீயே தனியா போய் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்தையான்னு சொல்லி கேட்க யுன் சிரிச்சுட்டு ஆமான்னு சொல்லி மண்டையாட்ட ஹின் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நீ என் டீம் மெம்பரா எனக்கு கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் தெரியுமா, நான் சொல்லாமலே என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பீர் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி பீரை ஓபன் பண்ணி குடிச்சிட்டு இப்பதான் எனக்கு ரிலாக்ஸ் ஆயிருக்கு. ஆனா இதுல ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு பீர் வாங்கிட்டு வந்திருக்க, இது எப்படி எனக்கு பத்துன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை கேட்டையும் டேபிளுக்கு கீழே அவன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க 1 கேஸ் பீர் எடுத்து காட்ட அதை பார்த்த ஹின் நீ என் டீம் மெம்பர் இல்லடா, எனக்காக பீர் வாங்கி கொடுக்க வந்த என் தெய்வம்னு சொல்லி 2 பேரும் ஜாலியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க பீர் மொத்தத்தையும் காலி பண்ண ஹின் என்னாச்சு எனக்கு திடீர்னு எதுக்காக இப்படி எனக்கு தூக்கம் வருது, ஒருவேளை நான் டயர்டா இருக்கனா என்னன்னு சொல்லி யுன்னை பார்த்து கேட்டுட்டு இருக்க யுன் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம சைலண்டா இருக்க அதை பார்த்த ஹின் யுன் கிட்ட ஆமா நீ என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ற மாதிரி வேற யார் கூடயாவது ட்ரிங்க் பண்ணிருக்கியான்னு சொல்லி கேட்க யுன் ஆமா எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நான் ஒன்னா ட்ரிங்க் பண்ணிருக்கேன், மத்தபடி வேற யாரு கூடயும் நான் ட்ரிங்க் பண்ணதில்லைன்னு சொல்ல என்ன அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி யாரு கூடயாவது ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கியான்னு சொல்லி கேட்க யுன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன், ஆனா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எங்களுக்குள்ள எந்த லவ்வும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண அதை பார்த்த ஹின் என்னாச்சு எதனால இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்க யுன் தயங்கிக்கிட்டே மெதுவா நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்த பையன் நல்லவன் கிடையாது, ரொம்ப கெட்ட பையன், தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம நான் வீட்ல இல்லாத நேரத்துல வேற ஒரு பையன் கூட தொடர்புல இருந்தா அந்த விஷயம் தெரிஞ்சு நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு யாரையும் டேட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆன ஹின் இங்க பாரு யுன் எல்லா பசங்களும் கெட்ட பசங்க கிடையாது, அதனால நீ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல, உன்னை ஏமாத்தினவனை பத்தின ஃபுல் டீடைலும் சொல்லு, அதை கேட்க நான் ரெடியா இருக்கேன், அது மட்டும் இல்லாம அவன் மேல உனக்கு எவ்வளவு கோபம் இருக்கோ அந்த கோபம் தீர்ற அளவுக்கு அவனை திட்டி தீத்துரு, நான் வேணா உனக்கு கம்பெனி தரேன், கெட்ட வார்த்தை பேசுறதுல நான் PhD முடிச்சிருக்கேன்னு சொல்ல சொன்னதை கேட்டு யுன் சிரிச்சுட்டு இருக்க அதை பார்த்த ஹின் ஏண்டா நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ என்னமோ காமெடி பண்ண மாதிரி சிரிச்சிட்டு இருக்க, அவனை மாதிரி மோசமான ஆட்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் நைட்டு ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு யுன்னோட எக்ஸ் லவரை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி முடிச்சிட்டு தூங்கலான்னு பெட்ல வந்து படுக்க நம்ம யுன்னுக்கு பழைய காதலை பத்தி பேசுனதை நினைச்சு தூக்கம் வராம ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ஹின் என்னாச்சுடா உனக்கு தூக்கம் வரலையான்னு சொல்லி கேட்க யுன் ஆமா இந்த கசப்பான விஷயங்களை பத்தி பேசினதை நான் மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது மட்டும் இல்லாம நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்க மறந்துடுங்கன்னு சொல்ல கேட்ட ஹின் சிரிச்சுட்டு என்னாச்சு யுன் உன்னை பார்க்க நீ வெக்கப்படுற மாதிரி தெரியுதேன்னு சொல்லி கேட்க வேகமா திரும்பி படுத்துட்டு ஆமான்னு சொல்ல அதை கேட்ட ஹின் உன்னோட வெக்கம் குறையறதுக்காக நான் வேணா உன்னை கட்டி பிடிச்சுக்குவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே பெட்ல இருந்து எழுந்திருக்க அந்த சத்தத்தை கேட்ட யுன் நீங்க இங்க வர வேண்டாம்னு சொல்ல அதை கேட்ட ஹின் சோகமாயிட்டு சரி நான் வரல சாரின்னு சொல்லி பெட்ல திரும்பி படுத்துக்கிட்டு யுன்னை பார்த்து நிஜமாவே நீ உன்னோட பழைய காதல மறந்துட்டியா என்னன்னு சொல்லி கேட்க அதை பார்த்த யுன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இங்க பாருங்க அதை பத்தி பேசாதீங்க மறந்துடுங்கன்னு இப்பதானே சொன்னேன்னு கத்த ஹின் சிரிச்சுட்டு இங்க பாரு யுன் நான் உனக்கு உண்மையானவனா இருப்பேன் நீ என்ன டேட் பண்ணுவியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட யுன் எனக்கு ஓகே தான்னு சொல்லி வெக்கப்பட்டு பெட்ஷீட்ல முகத்தை மறைச்சு படுத்துக்க அதை பார்த்த ஹின் சிரிச்சுட்டு எழுந்து யுன்னோட பெட்ல வந்து படுத்து வெக்கத்துல இருக்க யுன்னோட தலைய கோதி விட யுன் வெக்கத்துல ஹின்ன பார்க்க கூட முடியாம திரும்பி படுத்துக்க ஹின் இதாண்டா சாக்குன்னு சொல்லி யுன்னை விடாம டைட்டா கட்டி பிடிச்சு 2 பேரும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்து தூங்க இப்போ ஒரு வழியா ட்ரிப்பை முடிச்சு ஒர்க்குக்கு வந்த யுன்னும் ஹின்னும் கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக காஃபி ஷாப்க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹின் தலைவலி தாங்க முடியாம யுன் கிட்ட என் தலை வெடிச்சு போற மாதிரி வலிக்குது எனக்கு கொஞ்சம் ஹனி டீ வாங்கி தர முடியுமா ப்ளீஸ்னு சொல்லி கேட்க யுன் நேத்து என்ன தனியா விட்டு போய் ட்ரிங்க் பண்ணீங்கல்ல உங்களுக்கு இது தேவைதான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே டீ வாங்குறதுக்காக அங்கிருந்து எழுந்து போக அப்ப கரெக்டா ஷாப்புக்கு அவங்க மீட் பண்ண வேண்டிய கிளைண்ட் உள்ள வர அப்ப கரெக்டா டீ ஆர்டர் பண்ணிட்டு திரும்பின நம்ம யுன் வந்த கிளைண்ட் மேல மோதிட சாரி நான் தெரியாம மோதிட்டேன்னு சொல்லி நிமிந்து பார்த்த நம்ம யுன் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு மிஸ்டர் பார்க் நீங்களான்னு சொல்லி கேட்க அந்த ஆளு யுன் நீயா நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க யுன் நான் இங்க கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் ஆமா உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு உரிமையா பேசி
பேசிட்டு இருக்க. அதை கேட்ட ஹின் இவன் யாரு கூட இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்கான்னு சொல்லி தலைய திருப்பி பார்க்க அப்பதான் யுன் பேசிட்டு இருக்க பார்க் அவங்க மீட் பண்ண வந்த கம்பெனியோட சிஇஓங்கிற விஷயம் தெரிய வர இப்போ ஒரு வழியா 3 பேரும் ஒன்னா டேபிள்ல உட்காந்து பேச ஆரம்பிக்க யுன் பார்க் கிட்ட மிஸ்டர் பார்க் இவரோட நேம் மிஸ்டர் ஹின் எங்க கம்பெனியோட சேல்ஸ் டீம் 2 ஓட மேனேஜர். அப்புறம் மிஸ்டர் ஹின் இவரோட நேம் மிஸ்டர் பார்க் ஜிஎன்டி கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லி 2 பேருக்கு இன்ட்ரோ கொடுக்க பார்க் ஹின் கிட்ட நான் உங்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கை நீட்ட ஹின் எனக்கு உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்க இந்த பார்க் பையன் ரொம்ப பந்தா பண்ற ஆள் போல. அவன் கையில கட்டியிருக்க காஸ்ட்லி வாட்ச் ஹின்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே ஷர்ட்டை கரெக்ட் பண்ற மாதிரி பார்க் அந்த வாட்சை காட்ட அதை பார்த்த ஹின் ஓ நீ பந்தா பாட்டியா, அப்போ உன்கிட்ட பேச வேண்டிய விதத்துல தான் பேசணும்னு சொல்லி ஹின் பார்க் கிட்ட மிஸ்டர் பார்க் உங்களை மாதிரி பெரிய ஆள் எங்களை மாதிரி இருக்க சாதாரண ஆட்களை பார்க்க வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்ல பார்க் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் கேள்விப்பட்டேன் உங்க சேல்ஸ் டீம் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குன்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு கேட்க ஹின் ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க பார்க் கிட்ட நீங்க டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க பார்க் நான் எப்பவுமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பேன் இல்லைனான்னு சொல்லி இழுக்க வேகமா ஹனி டீ சூடா இல்லாம குளிர்ச்சியா இருக்கணும் சரிதானன்னு சொல்லி கேட்க சொன்னதை கேட்டு ஷாக் ஆன ஹின் இவனுக்கு எப்படி பார்க்க பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்க பார்க் யுன் கிட்ட சரியா சொன்ன ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி எழுந்து போய் ஹின்னுக்கும் பார்க்குக்கும் டீ ஆர்டர் பண்ணி வாங்கி கொண்டு வந்து டேபிள் மேல வைக்க பார்க் வேகமா அந்த டீ எடுத்து குடிச்சிட்டு ஹின் கிட்ட எனக்கு ஷெட்யூல் படி ஒர்க் பண்றது தான் பிடிக்கும், ஆல்ரெடி டிராஃபிக்ல என்னோட ஷெட்யூல் டைம் பாதி போயிடுச்சு, அதனால இதுக்கு மேல பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நேரா பாயிண்ட்ஸ்க்கு வந்துடலாம்னு சொல்ல அதை கேட்ட ஹின் சரியா சொன்னீங்க நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க ரெடி பண்ண டாக்குமெண்ட்டை பார்க் கிட்ட காட்டி டீல ஓகே பண்ணி சைன் வாங்கி முடிக்க ஹின் பார்க் கிட்ட சாரி நான் உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சு தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல பார்க் இதுல எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல, உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி எனக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கீங்க, உங்களாலதான் நான் இன்னும் பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஹின் அப்ப நானே எனக்கு சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டேனான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஆமா உங்களுக்கு எப்படி யுன்னு தெரியும்னு சொல்லி கேட்க யுன் வேகமா இவர் என்னோட ஹை ஸ்கூல் சீனியர்னு சொல்ல அதை கேட்ட ஹின் அப்படியா நீங்க வெறும் ஹை ஸ்கூல் சீனியர் ஜூனியர் மட்டும்தானா, நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்ட பார்க் நாங்க வெறும் சீனியர் ஜூனியர் மட்டும் கிடையாது அதை தாண்டி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கன்னு சொல்ல அதை கேட்ட யுன் ஆமான்னு சொல்லி பார்க்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த ஹின் இவங்க லுக்கே சரியில்லையே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அப்ப கரெக்டா நம்ம ஹின்னுக்கு ஆபீஸ்ல இருந்து கால் வர ஹின் பார்க் கிட்ட சாரி இது முக்கியமான கால் இதை நான் பேசியே ஆகணும் அதனால நான் கொஞ்சம் வெளியே போய் பேசிட்டு வரவா நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்ல பார்க் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல ப்ளீஸ் நீங்க போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஹின்னும் வேகமா ஷாப்பை விட்டு வெளியே வந்து போன் பேசி முடிச்சிட்டு உள்ள வர அங்க பார்த்தா ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருந்த பார்க் நம்ம யுன்னோட பக்கத்துல க்ளோஸா வந்து உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்க பார்க் பேசினதை கேட்டு நம்ம யுன் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க அதை பார்த்த ஹின் வேகமா டேபிளுக்கு வந்து நான் உள்ள வந்துட்டேன்னு சிக்னல் சவுண்ட் கொடுக்க அந்த சத்தத்தை கேட்ட யுன்னு பார்க் நிமிந்து நம்ம ஹின்னை பார்க்க ஹின் பார்க் கிட்ட உங்க இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி சைகையில சொல்ல அதை பார்த்த பார்க்க அதெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி டேபிள் மேல இருக்க டீ கிளாஸ மாத்தி வச்சுட்டு இப்ப நீங்க அங்க போய் உட்காருங்கன்னு சொல்ல அதை பார்த்த ஹின்னும் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து பார்க்க யுன்னும் பேசிட்டு இருக்கிறத பாத்துக்கிட்டே டீயை குடிச்சிட்டு இருக்க எங்க பார்க்க என்னடானா யுன்ன தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க அதை பார்த்து ஹின் பயங்கரமா டென்ஷன் ஆக அதை பார்த்த யுன் இந்த ஹின்னுக்கு திடீர்னு என்னாச்சு எதுக்காக இப்படி குழந்தைத்தனமா நடந்துக்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இங்க ஹின் பார்க்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே நீங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மாதிரி தெரியுதேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட பார்க் சிரிச்சுக்கிட்டே ஆமா யுன்னுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எங்க போனாலும் குட்டி பப்பி மாதிரி என்ன தேடி ஓடி வந்துருவான் இல்லையா பப்பின்னு சொல்லி யுன்னோட தலைய தடவை யுன்னும் சிரிச்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க அதை பார்த்து கடுப்பான ஹின் பார்க் கிட்ட அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குள்ள அன்பு இருக்குன்னா நீங்க ஏன் யுன்ன உங்க கம்பெனில ஜாயின் பண்ணி விடக்கூடாது, ஏன் இப்படி கேட்கறேன்னா உங்க கம்பெனில புதுசா ஆள் எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அதான் கேட்டேன்னு சொல்ல பார்க் நீங்க சொல்றது சரிதான் ஆனா எங்க ஜிஎன்டி கம்பெனி இன்டர்நேஷனல் அளவுக்கு பெருசு இல்ல அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனிக்கு தகுதியான ஆட்களை மட்டும்தான் எங்களால வேலைக்கு எடுக்க முடியும், உன் மாதிரி திறமையான ஒருத்தனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், அது மட்டும் இல்லாம இப்ப எங்க கம்பெனி சிக்கல்ல மாட்டி இருக்கிறதா வதந்தி வேற பரவிட்டு இருக்கு, வதந்தி உண்மை இல்லைங்கிறத நாங்க ப்ரூஃப் பண்றதுக்காகத்தான் ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி வாட்ச்ல இருக்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ஹின் அப்படின்னா உங்க கம்பெனில யுன் ஜாயின் பண்ண வேண்டாம், சிக்கல் இருக்க கம்பெனில யுன் சேர்ந்தான்னா அவன் லைஃப பாதிக்கும்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான பார்க் நம்ம ஹின்னை பார்த்து முறைச்சிட்டு இருக்க இங்க ஹின் இன்னையோ
இன்னையோட நீ எங்க பக்கமே வரக்கூடாதுங்கிற மாதிரி பார்க்க பார்த்து முறைச்சிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா ஆக்ரோஷமா இருக்கிறத பார்த்து பயந்த யுன் பார்க் கிட்ட என்ன பண்றீங்க நீங்க? மிஸ்டர் பார்க், உங்களுக்கு அடுத்து ஏதோ பிளான் இருக்கிறதா என்கிட்ட சொன்னீங்களே, மறந்துட்டீங்களான்னு சொல்ல, பார்க் ஆமா நான் மறந்தே போயிட்டேன்னு ஹின் கிட்ட சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லி யுன்னோட பக்கத்துல போய் அவன் காதுல ஃப்ரீ டைம்ல எனக்கு கால் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி பார்க் நம்ம யுன்னோட கழுத்தை சாஃப்டா தடவி விட்டுட்டு அங்கிருந்து போக, அதை பார்த்த ஹின் வேகமா அவன் டேபிள் மேல இருக்க டிஷ்யூ பேப்பரை எடுத்து யுன்னோட பக்கத்துல வந்து பார்க் தொட்ட இடத்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சு வீச, அதை பார்த்த யுன் என்ன பண்றீங்க நீங்கன்னு சொல்லி கேட்க, ஹின் எந்த பதிலும் சொல்லாம கோவமா அவனோட டீ எடுத்து குடிச்சிட்டு இருக்க. ஷாப்ல இருந்து வெளியே வந்த ஹின் அவன் டென்ஷனை குறைக்கிறதுக்காக தம் அடிக்கலான்னு சொல்லி தம் எடுக்க, அப்ப கரெக்டா யுன் வரான். அவன் ஹின் கையில இருக்க சிகரெட்டை வாங்கி வச்சுட்டு இங்க நீங்க தம் அடிக்க கூடாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ஹின் நம்ம யுன் கையில இருக்க சிகரெட்டை வாங்கி வச்சுட்டு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்க. அதை பார்த்த யுன் சிரிச்சிட்டு இருக்க. ஹின் நம்ம யுன் கிட்ட நான் ஏன் இவ்ளோ இரிட்டேட்டா ஃபீல் பண்றேன்னு சொல்லி கேட்க, எதனால அப்படி ஃபீல் பண்றீங்க? நாம தான் வந்த வேலையை கிட்டத்தட்ட முடிச்சிட்டோமே, அப்புறம் என்னன்னு சொல்லி கேட்க, என்னோட எரிச்சலுக்கு காரணமே நீ தாண்டா. நீ என் முன்னாடி மத்த பசங்களோட சிரிச்சு பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இந்த மாதிரி சீன் போடுற பையன் கூட சிரிச்சு க்ளோஸா பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட யுன் என்னது சீன் போடுற பையனா? இங்க பாருங்க மிஸ்டர் பார்க் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ஹின் ஓ அப்படியா, அப்போ அந்த நல்லவரை பத்தி 4 வார்த்தை சொல்ல கேட்போன்னு நக்கலா கேட்க, இந்த நக்கல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம், பார்க் என்னோட சீனியர், எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா என்னோட லவ் ஃபெயிலியர்ல நான் மனசு உடைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அவர் தான் எனக்கு ஆறுதலா இருந்தாரு. அவரும் நானும் தான் ஒன்னா ட்ரிங்க் பண்ணுவோன்னு சொல்ல, அதை கேட்ட ஹின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு அவ்வளவுதானு சொல்லி கேட்க, யுன் ஆமா அவர் என்னோட ட்ரிங்கிங் பட்டின்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹின் இதுக்கப்புறம் நீ ஏன் கூட ட்ரிங்க் பண்ணா போதும், வேற எந்த பட்டி கூடயும் நீ ட்ரிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணியே 7 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் பல வருஷம் கழிச்சு இப்பதான் அவரை பாக்குறேன். அவரு கூட நான் ஏன் ட்ரிங்க் பண்ணக்கூடாது? அது மட்டும் இல்லாம எனக்கு உங்களை 3 மாசமா தான் தெரியும். 3 மாசம் தெரிஞ்ச உங்களோட நான் ட்ரிங்க் பண்ணலாம், 7 வருஷத்துக்கு மேல தெரிஞ்ச அவரோட நான் ட்ரிங்க் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹின் இவன் என்ன லவ்வ காஃபி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு சொல்லி ஹின் யுன்னோட பக்கத்துல போய் அவன் லிப்ல கிஸ் பண்ண போக, அதை பார்த்து ஷாக் ஆன யுன் ஹின்னை தள்ளிவிட்டு என்ன விளையாடுறீங்களா, எல்லாரும் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஹின் நம்ம யுன்னோட கையை பிடிச்சு அவனோட கையில சாஃப்டா கிஸ் பண்ண, இன்னும் யாராவது அவங்கள பாக்குறாங்களான்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே என்னோட கையை பிடிச்சு முத்தம் கொடுத்து ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. இதோட மை கிரேசி லீடர் எபிசோட் 5 and 6 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.